முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் விஜயதரணி அவர்கள் திருவிழாக்கை செய்கிறார்கள். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நந்தினி அவர்கள் திருவிழாக்கை செய்கிறார்கள். அடுத்ததாக காளிமலை சேவா சமிதியினுடைய பொறுப்பாளர் சசிகுமாரன் தம்பி அவர்கள் திருவிழாக்கை ஏற்றுவார்கள். அடுத்ததாக காளிமலை சேவா சமிதியினுடைய விழாக்குழு பொறுப்பாளர் பிரபாகரன் அவர்கள் திருவிழாக்கை ஏற்றுவார்கள். എരിവേനൽ വർഷവുമേറിടുമ്പോൾ തുണയായി നിലകൊള്ളും കാളിമല അഗസ്ത്യകൂടത്തിൻ്റെ അനുജനെ പോലെന്നും അരികിലായി കാണുന്നു കാളിമല. കലിയുഗവരദനാം ശാസ്താവുമുണ്ടേ, കന്നിമൂലയിൽ ഗണപതിയും
വനദുർഗമിഴി ചിമ്മി കാണുന്നുവല്ലോ പാറമേൽ കാണുന്ന നാഗരൂപം. മഹാദേവന്റെ ശിരസിൽ നിന്നുത്ഭവിച്ചൊഴുകുന്നോരാ ഗംഗാ തീർത്ഥം. പോലെ ഇടനെഞ്ച് തുടികൊട്ടി ശരണാർത്ഥിയെത്തുമ്പോൾ ഹൃദയത്തിൽ കുളിരേകാൻ കാളി തീർത്ഥം. ശുഭകരമന്ത്രത്താൽ പൊരുളിനെ വാഴ്ത്തുന്നു ഓംകാരം പേറുന്നൊരധരവുമായി. തിരുനാമ ജപമാല കോർക്കുന്ന നേരത്ത് തളരാതിരിക്കുവാൻ ശ്രുതിയേകുമോ? ചുംബിയായി വാഴുന്നൊരീ ഗിരി ശൃംഗത്തിൽ വരമ്പുതി ശ്രീകോവിലും ശാസ്താവ് ദർശനമേകുന്നുവല്ലോ സഹ്യനും സൂര്യനും കണിവിളക്കായി. നിറയുന്ന നിരുപമ ശാന്തിയായി ഭക്തരിൽ തെളിയുന്നുള്ളിലായി കാളിമല. തിരുവടി ദർശനം നുണയുവാനായി ഇരുമുടിയും പേറി ഭക്തരെത്തും.
ജപലയ കീർത്തനമുണരുമ്പോൾ കാവ്യകല്ലോലിനി കർപ്പൂരമായി നിന്നാമം പാൽക്കടൽ ചിന്തയിലാറാടാൻ പാതാരവിന്ദം നമിച്ചിടുന്നേ. இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கக்கூடியவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தஞ்சாவூர் விபாக் பிரச்சாரக் ஐ முத்துக்குமார்ஜி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். கன்னியாகுமரி விபாக் பிரச்சாரக் பி முத்துக்குமார்ஜி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். தக்கலை ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய தக்கலை கண்டனுடைய சங்கசாலக் மானனிய குமரேசன் ஜி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். சேவா பாரதியினுடைய மாநில துணைத் தலைவர் சுமதி மனோகரன் ஜி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். விழாக்குழுவினுடைய செயலாளர் பிரபாகரன் ஜி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். அட்வொகேட் டி வேலுதாஸ் விழாக்குழு பொதுச் செயலாளர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சி தர்மராஜ் ஜி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வி எஸ் நந்தினி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியாக வாழ்த்துரை வழங்குவதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய காளிமலை ஆலயத்தினுடைய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மகோத்சவம் பொங்காலையோடு ஆண்டுதோறும் நடப்பது போல மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் முகமாக வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் வரை வந்திருக்கின்ற பக்த ஜனங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காளிமலை இன்றிருக்கின்ற காளிமலை இதுபோல 100 மடங்கு அதிகமாகி வடக்கே இமயத்தில் எப்படி அன்னை சக்தி பவானியாக இருந்து கொண்டிருக்கின்றாளோ அதே போல இங்கே அன்னையினுடைய அருள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிட்டக்கூடிய வகையில் மென்மேலும் சக்தி பெற்று விளங்க வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேரும் அன்னையை பிரார்த்திப்போம். ஒவ்வொரு வருஷமும் நாம சொல்றது வரக்கூடிய பக்தர்கள் மலையில ஏறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைகள், வயதான பெரியவர்கள் அவங்களாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. நாம துவக்கிய அந்த பாதை, அந்த புதிய சாலை அமைக்கக்கூடிய பணி அப்படியே நின்றுக்கூடிய காரணத்தினால அதை உடனடியாக பூர்த்தி செய்து அடுத்த ஆண்டாவது வாகனங்கள் மேலே வரக்கூடிய அளவுக்கு பக்த ஜனங்கள் அதிக சிரமப்படாமல் அன்னையை தரிசிக்கக்கூடிய வகையிலும் அன்னை அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த பொங்காலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அன்னையினுடைய அருளை பெற்று பல்லாண்டு எல்லா நலன்கள் வளங்களை பெற்று வாழ வேண்டும். குழந்தைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். இதற்காக நாம் பிரார்த்திப்போம். உலகத்தினுடைய மேன்மைக்காகவும் நலத்திற்காகவும் மனித இனம் அனைத்திற்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலும் அன்னையினுடைய அருள் கிட்ட நாம் பிரார்த்திப்போம்.
அடுத்த ஆண்டு அன்னையினுடைய அருளினாலே மிகப்பெரிய மாற்றங்களோடு கூடிய காளிமலையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அன்னையினுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆசி உரை வழங்குவதற்காக செங்கல் மகேஸ்வரம் சிவபார்வதி கோயிலுடைய மடாதிபதி சம்பூஜ்ய சாமி மகேஸ்வரானந்த சரஸ்வதி அவர்களை അൻപോട് അழைக்கின்றோம். ഇന്ന് ചിത്രാ പൗർണമിയുടെ പൊങ്കാല മഹോത്സവം വർഷം തോറും കാളിമലയിൽ നടത്തി വരുന്നത് ഇന്ന് നടക്കുകയാണ്. ഈ അവസരത്തിൽ എനിക്ക് നിങ്ങളോട് പറയുവാനുള്ള 1-2 കാര്യങ്ങൾ മാത്രമാണ്. അതായത് കഴിഞ്ഞ വർഷവും ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ ഘോഷയാത്ര വെള്ളയാനിയിൽ നിന്നും ഉദ്ഘാടനം ചെയ്യുവാനുള്ള ഒരവസരം എനിക്ക് കിട്ടി. അതോടൊപ്പം ഇപ്രാവശ്യവും മഹേശ്വരം ശിവപാർവതി ക്ഷേത്ര സന്നിധിയിൽ നിന്നും ദീപം കൊളുത്തി ഘോഷയാത്ര ആരംഭിക്കുവാനുള്ള ഒരു ഭാഗ്യം കിട്ടി. അതോടൊപ്പം ഇന്ന് അമ്മയെ വന്ന് നേരിൽ കാണുവാനുള്ളൊരു ഭാഗ്യം കൂടെ സിദ്ധിച്ചു. ഇതൊരു മഹാഭാഗ്യമായി ഞാൻ കാണുന്നു. പക്ഷേ ഇവിടെ വന്നപ്പോൾ കുറച്ച് വളരെയധികം ബുദ്ധിമുട്ടുകൾ സഹിച്ചാണ് നമ്മുടെ ഈ ഭക്തജനങ്ങൾ ഇവിടെ എത്തിച്ചേരുന്നത്. അപ്പോൾ അതിനുവേണ്ടി അടുത്ത വർഷം നമ്മൾ ഈ പരിപാടി നടത്തുമ്പോൾ ഭക്തജനങ്ങൾക്ക് സുഖപ്രദമായി വരുന്നതിനുള്ള ഒരു വഴി നല്ല രീതിയിൽ ഇതിൻ്റെ സംഘാടകർ ചെയ്യണം. അത് ചെയ്തു കഴിഞ്ഞാൽ ഒരുപാട് ഭക്തജനങ്ങൾ ഇവിടെ വരികയും അമ്മയ്ക്ക് പൊങ്കാല സമർപ്പിക്കുവാനും മറ്റുള്ള കാര്യങ്ങൾക്കെല്ലാം ഒരവസരം കിട്ടും. അപ്പം നമ്മളിപ്പോൾ ഈ ഉള്ള സൗകര്യത്തിൽ തന്നെ ഇത്രയും ആളുകൾ ഇവിടെ വരുന്നു എങ്കിൽ അതിന് വഴി സൗകര്യം കൂടെ ഉണ്ടായാൽ ധാരാളം ആളുകൾ ഇവിടെ എത്തിച്ചേരും. അപ്പോൾ അതിന് നമ്മുടെ സമാജം നല്ല ഒരു രീതിയിലേക്ക് പോകും. ഹിന്ദു സമാജം ഒരു സനാതന ധർമ്മത്തിൻ്റെ ഉറവിടമാണ്. അപ്പോൾ അതിലേക്ക് വേണ്ടിയിട്ട് നമ്മളെല്ലാവരും ഒന്നുകൂടെ ശ്രമിക്കണം. നമ്മളുടെ ശ്രമത്തോടൊപ്പം നമുക്ക് അസാധ്യമായി വിചാരിക്കുന്ന ഏത് കാര്യവും നമ്മുടെ അക്ഷീണ പരിശ്രമം കൊണ്ട് നമുക്ക് സാധിക്കും എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയവുമില്ല. അപ്പം അതുകൊണ്ട് നമ്മളെല്ലാം ഒറ്റക്കെട്ടായി നിന്ന് പരിശ്രമിച്ചാൽ അടുത്ത വർഷം ഈ ചിത്രാ പൗർണമി പൊങ്കാല മഹോത്സവത്തിന് ഈ കാണുന്നതിൻ്റെ 10 മടങ്ങ് ജനം ഇവിടെ ഉണ്ടാകും. അപ്പം അതിനു വേണ്ടിയിട്ടുള്ള ഒരു വഴി സൗകര്യം മറ്റു കാര്യങ്ങളും ഇതിൻ്റെ സംഘാടകരും എല്ലാവരും കൂടെ ഒത്തുകൂടി ചെയ്യണമെന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് അമ്മയുടെ തിരുസന്നിധിയിലേക്ക് എത്തിച്ചു വരുവാനുള്ളൊരു അവസരം കിട്ടിയതിന് നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ഇനിയും കൂടുതൽ കാര്യങ്ങൾ നടത്തുവാനുള്ള മനസ്സും കാര്യങ്ങളും ജഗദീശ്വരൻ നമുക്ക് തരുമാറാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ആയുരാരോഗ്യവും അടുത്ത വർഷവും ഇവിടെ എത്തിച്ചേരുവാനുള്ള ഒരവസരവും ഉണ്ടാകുമാറാകട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ ഉപസംഹരിക്കുന്നു. നിങ്ങൾക്കെല്ലാം നന്ദി, നമസ്കാരം. അതോടൊപ്പം ഒരു ചെറിയ കാര്യം കൂടെ ഉണ്ട്. ഇന്ന് ചിത്രാ പൗർണമിയാണ്. എനിക്ക് അവിടെ ചെറിയ ഹോമവും പൂജയൊക്കെ ഉള്ളതാണ്. എങ്കിലും ഞാൻ ഇന്നിവിടെ പങ്കെടുക്കണം എന്ന് പറഞ്ഞ് എത്തിയതാണ്. അതുകൊണ്ട് ഈ ഫംഗ്ഷൻ തീരുന്നത് വരെ ഇവിടെ ഇരിക്കുവാനായിട്ടുള്ളൊരവസരം എനിക്കില്ല. നിങ്ങളേവരുടെയും അനുവാദത്തോടുകൂടെ ഞാനിപ്പോൾ ഈ വേദി വിടുകയാണ്. നിങ്ങൾക്കെല്ലാം ഒന്നുകൂടെ നന്ദി, നമസ്കാരം. அடுத்ததாக நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், சிறந்த இயற்கை விவசாயிகள், கல்வியாளர்களுக்கு, சாதனையாளர்களுக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். இந்த விருது பெறக்கூடியவர்கள்
இதற்கு அருகாமையில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது அட்வொகேட் எஸ் விஜயதரணி அவர்கள் வாழ்த்துரை வழங்கி இந்த விருதினை வழங்கி சிறப்பிப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, இன்று காலிமலை நம்முடைய பொங்கலா திருவிழாவில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் கண்டதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எல்லோரும் சொல்லுவது ஒரே ஒரு விஷயம்தான். நம்முடைய காளியம்மன் அன்னையுடைய ஆசியால் இந்த பொங்கலா என்பது ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் குடும்பங்களும் கலந்து கொண்டு நடக்கக்கூடிய பல ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு திருவிழா. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திற்கு வந்து சேரும் வசதி பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதை தான் பார்க்க முடிகிறது. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது 13 ஆண்டு கால என்னுடைய எம்எல்ஏ வேலையில இதற்கு வரவேண்டிய பாதை என்பது வர வேண்டும் என்பதில் கடும் முயற்சி எடுத்த நபர்களில் நானும் ஒருவர். ஆனால் ஐயா வணக்கம். ஆனால் அந்த பாதையை கொண்டு சேர்ப்பதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை. கொண்டக்கட்டி பாதையில் 10 லட்சம் ரூபாய் என்னுடைய சட்டமன்ற நிதிகளில் இருந்து, தொகுதி மேம்பாடு நிதியிலிருந்து வழங்கி அங்க ரோடு போட்டு கொடுத்தேன். வர்ற வழி ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். அந்த ரோட்லயாவது இங்க வந்து சேர முடியுங்கிற நம்பிக்கையில. அதே நேரம் நிரப்பு வரை கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் டூரிஸ்ட் ஃபண்டு, மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபண்டு, இதுல அந்த நிதிகளை பெற்று தந்து நிரப்பு வர காங்கிரீட் ரோடும் பிடி ரோடும் நாம போட்டு முடிச்சேன். அம்மையுடைய அருளால, காளி மாதாவுடைய ஆசீர்வாதத்தால நாம இந்த பணிகளை செய்ய முடிஞ்சது. ஆனால் அதற்கு மேலாக உள்ள பணிகள் செய்ய முடியாத சட்ட சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வரும். நமக்கு எல்லாம் சாதகமா இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டேன். நம்முடைய ட்ரஸ்டுடைய நிர்வாகிகள் எனக்கு தெளிவாக அந்த ஆவணங்களை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சட்ட ரீதியாக உள்ள விஷயங்களை நாம் பார்த்து அதற்கு தீர்வு காணுவதற்கு பேச்சுவார்த்தை மூலமாகவும் இதை செய்து முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. காளிமலை, குருசுமலை இருவர் மத்தியிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த பிரச்சனைக்கு சட்ட ரீதியான தீர்வும் ஏற்படுத்தப்பட்டு இந்த சாலை அமைக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு ப்ராஜெக்டா எடுத்து இதை பண்ணணும். நம்முடைய சங்கத்தோட ப்ராஜெக்டா எடுத்து இதை நாம இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கணும். இது நம்முடைய ஒரு உறுதியான நிலைப்பாடா எடுத்துட்டு பண்ணணும். அப்ப இது நிறைவேறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் நிச்சயமாக இதற்கு விரைவில் தீர்வு காண்பதற்கான நடைமுறையை நாம் எல்லோரும் சேர்ந்து, அண்ணாச்சி அவர்களும் சொன்னாங்க, சுவாமி அவர்களும் சொன்னாங்க, ஆகையால் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. நிச்சயமாக இது ஒரு பணியாக எடுத்து நாம் செய்து முடித்து பக்தர்களுக்கு விரைவில் இங்கு வந்து செல்வதற்கு மட்டுமல்ல, கோயிலின் அபிவிருத்தி, இன்னும் பல்வேறு பணிகள் எல்லாம் செய்து முடித்து உயர்ந்த ஒரு இடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு நாம் எல்லா பணிகளையும் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக ஒரு பணியாக எடுத்துக்கொண்டு சட்ட ரீதியான தீர்வு காணணும். இது சாதாரண தீர்வு இல்லை. சட்ட ரீதியாகவும் தீர்வு காணணும், பேச்சுவார்த்தை மூலமாகவும் தீர்வு காணணும். ஏன்னா இது உள்ள பிரச்சனை எனக்கு நல்லா தெரியும். பல ஆண்டு காலம் இந்த பிரச்சனையை நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆகையால இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறதும் எனக்கு தெரியும். ஆகையால் அந்த தீர்வை நோக்கி நாம் பயணிப்போம். நிச்சயமாக வெற்றிகளை அடைவோம். சமாதானத்துக்கு முறையில் வெற்றிகள் நம்மை வந்து சேரும். விரைவில் நாம் பணிகளை முடிப்போம் என்ற உறுதியோடு നിങ്ങൾ എല്ലാവർക്കും നിങ്ങളെയൊക്കെ കണ്ടതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമാണ്. അടുത്തതായി കാളിമല സേവാ ട്രസ്റ്റിന്റെ ഭാഗമായി നടത്തുന്ന പുരസ്കാര വിതരണമാണ്. ആദ്യമായി പുരസ്കാരം നൽകുന്നത് സ്വാമി മഹേശ്വരാനന്ദ ചെങ്കൽ ശിവപാർവതി ക്ഷേത്രം മഠാധിപതിയാണ് അദ്ദേഹം. അദ്ദേഹത്തിന് പുരസ്കാരം നൽകുന്നതിലേക്കായി മുൻ കേന്ദ്രമന്ത്രി
ശ്രീമാൻ പൊൻ രാധാകൃഷ്ണൻജി അവരെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. ഭാരതീയ ജ്യോതിഷ വിചാര സംഘം BMS സംസ്ഥാന വൈസ് പ്രസിഡന്റും കൂടിയാണ് അദ്ദേഹം. അദ്ദേഹത്തെ ഇപ്പോൾ அடுத்ததாக சிறந்த விளையாட்டு பாலிமலை சித்ரா பௌர்ணமி பொங்காலையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பொங்காலையில் கலந்து கொண்ட காளிமலை ஆலய அறக்கட்டளையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மாண்புமிகு ராஜேந்திரன் ஜி அவர்களுக்கு நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி கேரளா மாநிலம் பிளாக் குழு தலைவர் திரு ஹரிஹரன் நாயர் அவர்களுக்கு காளிமலை சேவா சமிதி சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு பிளாக் குழு தலைவர் திரு இன்ஜினியர் TS ராஜசேகர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவருக்கும் காளிமலை சேவா சமிதி சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் பொங்காலை தீபம் ஏற்றி வைத்த எஸ் பிந்துஜா தேவி குமாரஜி காலேஜினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிழக்கு மாவட்டத்தினுடைய சங்கஜாலாக்கு மாண்புமிகு ரகுபதி ராஜாராம் அவர்களுக்கும் காளிமலை சேவா சமிதி சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்து கலந்து கொண்ட எல்லா தாய்மார்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த கோயில் நல்லா இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையில் வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். അമ്മേ കാളിയമ്മേ അരുളൂ നിന്നുടെ ആദിവ്യ സൂക്തങ്ങൾ അരുളപ്പാടായി ഉള്ളിനുള്ളിൽ ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അമ്പേ ശുഭരേ ജഗദംബികേ. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അമ്പേ ശുഭരേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. ദുർഗേ ദേവിയമ്മേ ഭദ്രേ നിന്നുടെ ചിലമ്പൊലി കേട്ടെന്ന ഇന്ദ്രാദി ദേവകളും നമിക്കും. ചെമ്പട്ടുടുത്തുകൊണ്ടമ്പലം ചുറ്റുന്നോരമ്പലപ്രാവുകളാണീ ജന്മം. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അമ്പേ ശുഭരേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയമ്മേ. മഹിതമന്ത്രം ചൊല്ലി ഞങ്ങൾ നമിക്കുന്ന ശ്രീലകവാതിൽ തുറന്നു വരൂ. ചന്ദ്രിക ചന്ദനം ചാർത്തും നേരത്ത് പ്രണവതീർത്ഥം പോലെ നീ ഒഴുകും. ചന്ദന കുങ്കുമ കളഭങ്ങൾ ചാർത്താം അമ്പേ ശുഭരേ ജഗദംബികേ. അമ്മേ മഹാകാളി
കാളി വിശ്വരൂപിണി കാളിമല വാഴും കാളിയം